நீ யார் பக்கம்? மதச்சார்பின்மையை ஆதரிக்கிறவர்கள் பக்கமா, மதச்சார்பின்மையை எதிர்க்கிறவர்கள் பக்கமா என்று இரு அணிகளாக நாம் இந்தியாவையே பிரிக்க வேண்டும். தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்திய அரசியலே இன்றைக்கு மதச்சார்பின்மைக்கு ஆதரவானவர்கள் ஓர் அணியாகவும் மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்கள் ஓர் அணியாகவும் பிரிந்து நிற்கிறோம். அதுதான் உண்மை அரசியல், புரிந்து கொள்ள வேண்டிய அரசியல். நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு, உண்மையான கோட்பாடு, அடிப்படையான கோட்பாடு மதச்சார்பின்மை என்பதுதான். இது சாதாரணமானதல்ல. எந்த சிறுத்தையை சீண்டி மதச்சார்பின்மை என்றால் என்ன என்று கேட்டால் அதற்கு பெரிய விளக்கமே தரக்கூடிய அளவுக்கு நீங்கள் தயாராக வேண்டும். விரிவாக விவாதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களை ஆயுதம், அது அறிவாயுதம், அதுதான் இந்தியாவின் பேசுவிடு பொருளாக மாறி இருக்கிறது. மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்கள் யார்? பாரதிய ஜனதா கட்சி, RSS இயக்கம், விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், இந்து முன்னணி, இது போன்ற சங்க பரிவாரங்கள், அவர்களோடு கூட்டணியில் சேர்ந்திருக்கிற அதிமுக உள்ளிட்ட கட்சிகள், இவர்களெல்லாம் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடான மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்கள். நாம் ஏன் திமுகவோடு இருக்கிறோம்? நாம் ஏன் காங்கிரஸோடு இருக்கிறோம்? நாம் ஏன் இடதுசாரி கட்சிகளோடு இருக்கிறோம்? நாம் ஏன் மதிமுக, இஸ்லாமிய இயக்கங்கள் உள்ளிட்ட அமைப்புகளோடு இருக்கிறோம்? ஒரே காரணம்தான். காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள் உள்ளிட்ட இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைக்கு ஆதரவாக இருக்கிற கட்சிகள், மதச்சார்பின்மைக்கு ஆதரவாக இருக்கிற கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் உயர்த்தி பிடிக்கிற மதச்சார்பின்மைக்கு ஆதரவாக இருக்கிற கட்சிகள். வெரி சிம்பிள். ஏன் டிஎம் கூட இருக்கிற அவங்களுக்கு ஒரு சீட் தானே தராங்க, 2 சீட் தானே தராங்க? உங்களுக்கு பொது தொகுதி தராங்களா? உங்களை ஏமாத்துறாங்க, ஏய்க்கிறாங்க. இப்படியெல்லாம் சில பேர் நம்முடைய உணர்ச்சிகளை சீண்டுகிறார்கள், உணர்வுகளை சீண்டுகிறார்கள். அவர்களுக்காக நான் பதில் சொல்லவில்லை, உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு ஒரு தெளிவு வேண்டும். எல்லை போட்டால் எள்ளு கீழே இறங்காது என்கிற அளவுக்கு அடர்த்தியாக இங்கே அமர்ந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, முன்னே எவ்வளவு பேர் அமர்ந்திருக்கிறீர்களோ அதை போல பல மடங்கு பின்னால் இருக்கிறார்கள், இதை சுற்றிலும் இருக்கிறார்கள். இப்படி என்னை சுற்றி பல்லாயிரக்கணக்கிலே குவிந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருமாவளவன் ஏன் திமுக தலைமையிலான கூட்டணியிலே இருக்கிறான்? ஒரே ஒரு தெளிவு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். திமுக கூட்டணியின் பெயரே என்ன தெரியுமா? திமுக கூட்டணி அல்ல. சில பேர் அது திமுக கூட்டணிங்கிறாங்க. திமுக தலைமையிலான கூட்டணியின் பெயர் என்ன தெரியுமா? மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த கூட்டணிக்கு பெயர் வைக்கிற போது மதச்சார்பின்மையை கூட்டணியின் பொறுப்பாக வைத்திருக்கிறார், தலைப்பாக வைத்திருக்கிறார். எங்க கூட்டணியே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, கூட்டணியே மதசார்பற்ற கூட்டணி. இப்ப ஏன் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்கிறான் என்பதற்கு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கும். எவனாவது கேட்டானா இதை தூக்கி வீசுங்க. மதச்சார்பின்மைக்காக இருக்கிறோம். எங்களுக்கு சீட்டு பெரிசு இல்லை, தேர்தல் பெரிதல்ல. எங்கள் தலைவர் வரையறுத்து தந்த, வகுத்தளித்து தந்த உயிர் மூச்சு கோட்பாடான மதச்சார்பின்மையே பெரிது. அதற்காக இருக்கிறோம், அதற்காக இருக்கிறோம், அதற்காக இருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு நாட்டின் மிக முக்கியமான பிரச்சனை.